உணவே மருந்துல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது தூதுவளை இலை. இந்த தூதுவளை இலையில இது மாதிரி சின்ன இலையா இருந்ததுன்னா முள் இருக்காது, இதை அப்படியே போட்டுக்கலாம். பெரிய இலையா இருந்தா அந்த இலையில முள் இருக்கும் பாருங்க. அதே மாதிரி இந்த முள்ளை நிச்சயமா கத்திரிக்கோலால நறுக்கி எடுக்கணும். அந்த முள்ளெல்லாம் விஷம், அதை வதக்கினா போயிடும் அப்படின்னு எடுக்காம சில பேர் போட்டுருவாங்க. கண்டிப்பா போடக்கூடாது. இது நிறைய முள் நிறைந்தது தெரியுதா, அதனால ஜாக்கிரதையா இதை சுத்தம் பண்ணணும். இது மட்டும்தான் இதுல ஒரு பிரச்சனை. ஆனா இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சளி சார்ந்த எந்த நோயும் வராது. கபம் கூட, நெஞ்சி சளி கூட ஒரு 48 நாள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சரியாயிடும். ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்து 6 இலை, இது போல 6 இலை, நல்ல பெரிய பெரிய இலையை 6 இலை போட்டு கொதிக்க வச்சு அந்த இலையோட சேர்த்து குடிச்சிடலாம். இலையை நல்லா நைஸா கிள்ளி கிள்ளி போட்டுக்கோங்க. உடல் ஆரோக்கியம் பெறுவோம், நலம் பெறுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பாருங்கள்.